வணக்கம் அம்மன் அவர்களே. இது 3 வருஷம் முதல் போராளி கதிரண்ணா எங்களுக்கு அந்த பதிவு. இந்த பதிவு பாகம் 11 போகுது. இதில் முக்கியமாக எங்களோட இறுதி போராட்டத்தில் தளபதியா களமாட்டின மனோ மாஸ்டரோட பயணித்த முக்கிய போராளி ஒரு ஆள் சீமானோட போன் எடுக்கும்போது சீமான் அவரை எவ்வளோ தூரம் அவதூறா கதைச்சு போன கட் பண்ணுற விடயத்தை அவர் புனர்வாழ்வு பெற்ற அப்புறம் நடக்கிற விடயங்களை பார்த்து இதண்ட போது அந்த அந்த தகவல் போராளி என்ன சொல்றார், அதையும் வடிவ காது கொடுத்து கேளுங்கள். ஒரு உண்மையை சொல்லுகின்றேன். புனர்வாழ்வு பெற்று நாங்கள் வெளியில் வந்தோம். வந்து பார்க்கின்றோம், எல்லாம் இங்கே மாறி கிடக்கிறோம். ஒரு சமூகம் உருவெடுக்கிறது. சரி, ஏதோ செய்கிறார்கள் என்பது நாங்கள் அவருக்கு அழைத்து, சீமான் அவர்களுக்கு அழைத்து இங்கே மோகன் என்று சொல்லுவார். இதில் அதுக்கு முதலே போராளி கதிர் என்ன சொல்லியிருந்தார், எங்கள் தேசரர் இந்தியாவுக்கு சிகிச்சைக்கு மனோ மாஸ்டரும் கதிர் அண்ணன் அவர்கள் சூசி அண்ணன் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்ட விடயத்தை ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருந்தார். அதை நீங்க கேட்டிருப்பீங்க. சில வேலை திட்டங்களை செய்தவர். அவர் எங்களுடைய இந்த வன்னி மண்ணில் தாரார் மனோ மாஸ்டர் என்று சொல்லப்படுகின்றவரோடு பயணித்தவர். எங்களுடைய அமைப்பில் அவர் எடுத்து நாங்கள் 5 பேர் இருக்கின்றோம். எங்களுக்கு கள்ளப்புத்தி எதுவும் அல்ல. அதை நாங்கள் பதிவிட்டு அதை வெளியிடுவதற்கு அவர் அழைக்கின்றார். அழைத்து நான் இப்படி பேசுகின்றோம், நீங்கள் ஒரு சில விடயங்களை பேசுகின்றீர்கள், அது எங்களுக்கு வலிக்கிறது, நீங்கள் பேசாதீர்கள் என்று குறிப்பிடுகின்றார். எந்த விடயத்தை குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால், கடந்த ஆண்டுகளில் நான் நினைக்கின்றேன் 2 ஆண்டுகளுக்கு முன் அவர் அதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார் சீமான் அவர்கள். ஆனால் நாங்கள் புனர்வாழ்வு பெறப்பெற்று வந்த இதுகளை பார்த்து விட்டுத்தான் சீமானோடு அவர் அழைத்து பேசுகிறார். நாங்கள் அருகில் நிற்கின்றோம். அவர் அந்த போன் உரையாடும் நீங்கள் யாரா வைங்கடா போன அப்படித்தான் அவர் சொன்னார். அந்த பார்த்து அவருடைய தமிழ் ஒரு போராளிக்கு அப்ப அவர்கள் ஒரு உண்மையான போராளிக்கு, ஒரு விசுவாசமான போராளிக்கு அவர்களின் ஆண்டு கால சேவைகள் மனமாஸ்டோடு நின்றவர்கள் என்றால் அவர்களுடைய எங்களுடைய சில வேலை திட்டங்கள் எங்களுடைய தலைமை செயலகத்தில் அவர்களுக்கு மட்டுமே அறியப்படும். அப்படித்தான் எங்களுடைய அந்த தலைமை படம் அவரை நாங்கள் கண்டால் கூட அவர்களை அண்ணா அந்த மரியாதையோடு தான் நாங்கள் கதைப்போம். எங்களுடைய விடுதலை புலிகளை நாங்கள் யார் என்றாலும் மரியாதை தான் கதைப்போம். ஆனா அப்படியானவர்களின் ஒரு சிறந்த ஒரு மரியாதை இருக்கும், சிறப்பு மரியாதை இருக்கும். ஏன்னா அவர்கள் தான் சில கண்டுபிடிப்புகள், சில கருவிகளை அவர்கள் உருவாக்குவது, அப்படியான வேலை திட்டங்களை செய்வார்கள். அப்ப அவர்களை இவர் மதிக்க தவறிய அந்த நிமிடத்தில் இருந்தே நாங்கள் இவரோடு பேசுவதில்லை. இவருடைய ஆட்களும் எங்களை சந்திக்கவில்லை. அது உண்மையான போராளியை கண்டா அவருக்கு நடங்க பிழைப்பு நடத்துறது அதை வச்சு தானே பொய்யன்னு தெரியும் தானே. இந்த நான் தமிழர் பிள்ளைகள், இந்த கொஞ்சம் பிள்ளைகள், இந்த இளம் சமுதாயம் வந்திருக்கணும். அவங்க எல்லாம் எங்களோடு வடிவா உரையாட முடியும். அதான் அவர்களும் அதற்குரிய நடவடிக்கை செய்யவில்லை. ஒரு தரம் வரையிலே நான் ஏதோ ஒற்றுவருமை எங்களை சந்தித்ததில்லை. எப்பரும் கூட தமிழ் தேசம் சரியான பாதையில போயிருந்த இந்த இந்தியாவில இருந்து படையெடுத்தோன்னு வந்திருக்கோம். தமிழ் தேசத்தை இதை பாருங்கள். நான் உங்களுக்கு இதை சொல்லுகின்றேன். இந்த புலம்பெயர்ந்த தேசங்களில் பிரதமர் என்று இருந்த உருத்ரகுமார் போன்றவர்கள் கூட அவர் நீங்கள் உருத்ரகுமார் புலம்பெயர்ந்த தேசங்களில் பிரதமர் ஏதோ ஒன்று அவரை அழைக்கிறார்கள். ஒரு பிரதமராக இருக்க வேண்டியவர், புலம்பெயர்ந்த தேச அமைப்புக்கு பிரதமராக இருக்கிறவர் கூட எங்களை அவர் தத்தெடுக்கவும் இல்லை, எங்களோடு உரையாடவில்லை. இறுதி கட்டத்தில் என்ன நடந்தது என்பதை யாருமே உரையாடவில்லை. எந்த ஒரு அமைப்பு நடத்துபவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு தலைவர்கள், தேசிய தலைவர் அவர்களை பேசுபவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாநில குடும்பங்களையும் எங்களையும் கேள்வியில் விட்டுக் கொண்டு அவர்கள் தமிழ் தேசியம் பேசுகிறார்கள். அதுதான் எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. ஒரு தமிழ் தேசியம் பேசுபவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? முதலில் இந்த மண்ணுக்காக மடிந்த மாவீரர்கள் பெற்றோர்களை ஏற்ற வேண்டும். இந்த இது பேட்டி கேட்டு கொண்டிருக்கும் போது இந்தியாவில தானே கூடுதல் நாங்கள் கேட்பினோம். அவர் இனியாவது கொஞ்சம் புரிஞ்சு ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். அதை இந்த ஆர்வம் பெருமை நினைக்கிறாங்க.
யாரும் சொன்னாதான் அவைக்கும் அந்த சுய புத்தி வரும். இவர்கள் உதவி செய்ய வேண்டாம், இவர்கள் உதவி செய்ய வேண்டாம். வந்து பார்க்கணும், வந்து பார்க்கணும். கலர் பார்க்க வேண்டும். என்ன உங்களுக்கு இந்தியாவில் இருந்து இதுக்கு வருவதற்கு என்ன கனடால பிடிக்க போகுது? ஒரு நாள் வந்து அடுத்த நாள் நீங்கள் போகலாம். இந்த தொற்று காலம் முடிந்த பின் இதுக்கு தொற்று காலத்துக்கு முதல் வந்திருக்கலாம். சிறு சிறு உதவிகளை செய்திருக்கலாம். அவர்கள் ஒரு டெலிபோன் அழைத்து எப்படி அம்மா இருக்கிறீங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், அன்பை பரிமாறி இருக்கலாம். அதே வந்து போதுமான ஒரு சந்தோஷம் கொடுக்குற அன்புதான். நீங்கள் என்னோட என்ன பண்ணுவீர்கள்? அன்பை உரையாடுங்கள். என்ன எப்படி இருக்கிறீர்கள், தொழில் வேலை செய்றீங்களா, என்ன பண்றீங்கள்? நாங்கள் உங்களிடம் எதுவுமே கேட்கவில்லை. நாங்கள் எங்களை வாழ வைக்க எங்களுக்கு தெரியும். ஒரு சில போராளிகள் உதவி பண்ண வேண்டும் என்பது அது அவர்களுடைய சொந்த விருப்பம். எங்களை போன்றவர்கள் இறுதி வரைக்கும் நாங்கள் எங்களுடைய தேசிய தலைவருக்கும் எங்களுடைய மண்ணுக்கும் எங்களுடைய நண்பர்கள் மடிந்த மாவீரருக்கும் எங்களுடைய சேவை காலம் இருக்கும். அதை நாங்கள் எங்களுடைய மக்களிடம் கையேந்தி நாங்கள் எதுவும் பெற மாட்டோம். ஏனென்றால் என்னுடைய சேவை காலம் என்னுடைய மண்ணுக்காக, என்னுடைய தேசிய தலைவருக்காக, என்னுடைய இந்த அருகில் நின்று மடிந்த மாவீரர்களுக்காக நான் வாழ்கிறேன். இது என்னுடைய சொந்த பிரச்சனை. ஆனா அதே நீங்கள் எல்லா போராளிகளையும் எடுத்து விட முடியாது. படுக்கையில் இருக்கிறார்கள். எங்களுக்கு இயலாட்டி நான் தான் சொல்லுகிறேன், என்னால் முடியாவிட்டாலும் நான் தவண்டாவது தோட்டம் செய்து நான் என்னை வாழ்வேன். அதற்கு எனக்குரிய உறுதி இருக்கிறது. அதுக்குரிய மன வலிமையை தேசிய தலைவர் அவர்கள் எனக்கு ஊட்டி இருக்கிறார். எல்லாருக்கும் அப்படி அல்ல. அதே போல் மாவீர குடும்பங்களுக்கும் அப்படி அல்ல. அதனால்தான் நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் இந்த தொடர் நாளில் நாங்கள் அவர்களுடைய நினைவுகளோடும் அந்த மாவீரர்களுடைய தியாகங்களோடு நாங்கள் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உண்மைகளை நாங்கள் கடத்த வேண்டும். நிறைய விடயம் இருக்கிறது, நீங்கள் கேட்கலாம். இந்த போராட்டங்கள், மௌனவிப்புகள், உலக நாடுகளினுடைய தந்திரவாயங்கள், இப்போது எங்களுடைய மக்களை யார் ஆள்கிறார்கள் என்பதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் இந்த உலக நாட்டில் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா எங்களை ஈஸியாக ஒரு இலகுவான முறையில் எங்களுடைய போராட்ட குணங்களை அப்படியே போராட விடாமல் செய்து விட்டார்கள். இதோட வந்து இந்த கேட்கிறாக்களுக்கு வந்து நீ கேள்வி எழும்பெறும், அவையும் வந்து கொமெண்ட் எழுதினோம். அதே வந்து நாங்கள் அந்த கதைக்கெல்லாம் தானே இந்த நான் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கும்போது வந்து அவை என்ன கேள்வி எழுந்த நல்ல கேள்விகள் இருந்தால் வந்து அதுக்கும் வந்து எங்களுக்கு பதில் சொல்லக்கூடியதாக இருக்கும் தானே. சந்தேகங்கள் கண்டிப்பாக இந்த ஊடகம் இந்த ஒரு முயற்சி மூலம் நான் ஒரு விடயத்தை இந்த மலிந்து கிடக்கின்ற இணையதளங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். நீங்கள் தமிழீழ விடுதலை புலிகளை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. நீங்கள் பேசக்கூடாது. ஒருவரினுடைய உழைப்பு தியாகங்கள் என்பது அது அப்படியே இருக்க வேண்டும். அதை நீங்கள் உண்மைக்கு பொய்யான முரணான பதிவுகளை பதிவிட்டு உங்களுடைய வருமானத்தை தமிழீழ விடுதலை புலிகளை வைத்து தேடாதீர்கள். தயவு செய்து நான் கேட்க வேண்டியது இது ஒரு விடயம் இருக்கிறது. அவர்கள் முரண்பாடான விடயங்களை பதிவிடுகின்றார்கள். வருமானங்களை செய்தவர்கள் எப்போதும் போராட்டத்தை விட்டு பிழைக்க மாட்டார்கள். தங்களோட பெருமை என்னத்துக்கான அதை செய்யணும்னு தெரியல. சுய பெருமை இந்த வெற்றிலத்தை வந்து தாங்க நிரப்போணும். ஏதோ அதை வந்து விவேக்கு இதுக்கெல்லாம் வந்து அப்படி முந்தையும் அந்த பல இடத்துல வந்து நியூஸ் இந்தியா நியூஸ்லயும் வந்து வந்துச்சு. விடுதலை புலிகள் வந்து கண்டன விட்டுருக்கிற மாதிரி நியூஸ் புதிய தலைமுறையிலையோ நியூஸ் நீங்க பார்த்தேன். உங்களுக்கு நான் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன் தம்பி. தமிழீழ விடுதலை புலிகள் என்பவர் நாங்கள் இந்த இறுதி முள்ளிவாய்க்காலில் தம்பி மௌனவிக்கப்பட்டு விட்டோம். மௌனவிக்கப்பட்டு விட்டோம். இன்று அதை வைத்து பிழைப்பு நடத்துபவர்கள் அதை நிறுத்த வேண்டும். நினைவு கூறுங்கள். நாங்கள் சொல்லுவது என்னென்றால் நினைவு கூறுங்கள். எங்களுடைய மாவீரர்களை நினைவு கூறுங்கள். எங்களுடைய மக்களை நினைவு கூறுங்கள். எங்களுடைய தியாகங்கள், எங்களுடைய நண்பர்களின் தியாகங்களை எடுத்து பேசுங்கள். உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை தந்தார்கள்? ஒரு தென்னிந்திய நடிகருக்காக அந்த புலி சின்னத்தை பதிவிடும் நீங்கள் அதை யார் தட்டி கேட்கின்றீர்கள்? இங்கே இருந்து கொண்டு எங்களை என்ன செய்ய முடியும்? நீங்கள் தான் செய்ய வேண்டும். இருக்கும் நீங்கள் தான் இருக்கும் நீங்கள் தான் செய்ய வேண்டும். பொட்டமான மயிர் என்று சொன்னதுக்கு வந்து கேள்வியும் கேட்க